இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுஸில் எழுதின தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 6வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாப்டரோட தலைப்பு டைல்ஸ் யூ வின். இந்த சாப்டரில் அவர் முதல்ல ஹைன்ஸ் பெர்குரன் அப்படின்ற ஒரு ஜெர்மானியரை பற்றி சொல்கிறாரு. பெரும்பாலும் யூதராக இருக்க வேண்டும், இல்லைனா அவர் 1936 ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஓடி வந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. நாட்சி ஜெர்மனி, ஹிட்லர் ஜெர்மனி ஆண்டுகிட்டு இருந்தப்போ இந்த ஹைன்ஸ் பெர்குரன் அப்படின்றவர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்துடுறாரு. அவரோட கதையை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு ஆர்ட் டீலராக இருந்திருக்கார். அவர் ஆர்ட் டீலராக இருந்த காலங்களில் பெருசாக அவரை உலக பிரபலம் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஆர்ட் ஒர்க்ஸை கலெக்ட் பண்ணி சேர்த்துருக்காரு. 2000 வருடம் கிபி 2000 1936 ஜெர்மனிக்கு வந்தவர். அவர் 2000 அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய கலெக்ஷனை ஜெர்மன் அரசாங்கம் விலை கொடுத்து வாங்குது. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா 100 மில்லியன் யூரோஸ் கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஆர்ட் கலெக்ஷனை வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு $1 பில்லியன் இருக்குன்னு சொல்லி மதிப்பிடுறாங்க. பட் ஆனால் அவர் அதை 100 மில்லியன் யூரோக்கு கொடுக்குறாரு. இதன் வழியாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் வச்சுருந்த எல்லாம் விலை மதிப்பில்லாதது அப்படின்றது இல்லை. அவர் வச்சுருந்த கலெக்ஷனில் ஒரு சில இதுக்கு விலையை நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்கிறார். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி முன்னாடி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, நிலம், தங்கம், ஸ்டாக்ஸ், இப்படி ஒரு மினிமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், மினிமமான ஆப்ஷன்ஸ் தான். அதில் தான் நம்ம தொடர்ந்து முதலீடு செய்கிறோம். ஆனால் ஆர்ட் ஒர்க் அப்படின்றதுல முதலீடு செய்கிறவங்க எப்போயுமே பெரும் பணக்காரங்க தான். ஏன்னா அதுக்கு ஒன்று விலை நிர்ணயிக்க முடியாது. ஒரு ஆர்ட் ஒர்க்கோட விலை எவ்வளவு கூடும் இல்லை மதிப்பு இழக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. பெரும் பணம் வச்சுருக்கிறவங்க ஆர்ட் ஒர்க்கை வாங்கி வைக்கிறாங்க. அதில் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பெரிய தலைவலியாக இருக்குது. அதிலலாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த பெர்குரன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விலை மதிப்பு கூடியது இல்லை அது அப்படி எதுவும் பார்க்காம அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துருக்காரு. கடைசியில் அதோட மதிப்பு இவ்வளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஏன் சொல்ல வர்றாருன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டு கூட அதை கம்பேர் பண்ணுறாரு. நம்ம ஒரு தனிநபராக, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக குறிப்பிட்ட ஃபண்டு எது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியாமல், இல்லை ஸ்டாக்ஸ் எது அதை கணிக்க முடியாமல் நம்ம தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறத விட இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை அவர் முதல்ல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வால்ட் டிஸ்னியோட கதையை சொல்கிறாரு. எப்படி ஒருத்தர் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது, பேஷனோட ஈடுபடும் போது அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வால்ட் டிஸ்னி ஒரு சிறந்த அனிமேட்டர். அவர் ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் தெரியல. அவருக்கு அவர் கிட்டத்தட்ட அவரோட ஸ்டூடியோ பேங்க்ரப்ட் ஆக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டார். கடைசியாக 1938 ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஸ் அப்படின்ற படம் தான் எல்லாத்தையும் மாற்றுது, பெரிய வெற்றி அடையுது. அப்போது அந்த வெற்றி அவரோட எல்லாத்தையுமே மாற்றிடுது. அவர் உருவாக்கின எல்லாமே நல்ல சித்திரங்கள் தான், நல்ல அனிமேட்டட் படங்கள் தான். ஆனால் இந்த பண ரீதியான மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது அவரோட மற்ற தோல்விகளை கவரப் பண்ணிடுது, ஈடுகட்டுது. அப்புறம் அந்த படத்துக்கு ஒரு ஆஸ்காரும் கிடைக்குது. அதிலிருந்து அவரோட ஸ்டூடியோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி பெரும்பாலான முதலீட்டு நிறுவனங்கள் அவங்க பண்ணக்கூடிய நிறையா முதலீடுகள் 90% சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஆவரேஜாக தான் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏதோ 1-2 ஸ்டாக் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அது இந்த இழந்ததுக்கு மேனேஜ் பண்ணுது, மீட் அவுட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கடை நடத்துகிறவரே பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டு இல்லை ஒரு கடையில் ஒரு 50 பொருள் விற்கிறாங்க அப்படின்னா, அதில் 10-20 பொருள் தான் தொடர்ந்து நிறையா விற்குமா இருக்கும். விற்காத பொருளுக்கு இந்த 10-20 பொருளில் வரக்கூடிய லாபம் சரி கட்டும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல ஒரு நெப்போலியன் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. உலகமே பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணும்போது, இப்போ இன்றைக்கி எல்லோரும் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அது பின்னாடி ஓடாமல் இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஆவரேஜான வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி அதை தான் டெய்ல்ஸ் யூ வின்னு சொல்கிறார். எல்லோரும் ஒரு ட்ரெண்டு பின்னாடி ஓடும்போது, when everybody is going crazy, நீங்கள் ஆவரேஜான வேலையை செய்ய முடியும்னா அதுவே பெரிய வெற்றி தான். இந்த ஆவரேஜான வெற்றி இல்லை ஆவரேஜான செயல்பாடு அப்படின்றது சில துறைகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைலட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட்டை ஒவ்வொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு செக்லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சரியாக டேக் ஆஃப் செய்யணும், ஒரு தடவை சரியாக லேண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செஃப்பாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மீலும் ஒவ்வொரு வேலை உணவும் சரியாக செய்யணும். இல்லைன்னா உங்களோட மதிப்பு குறைஞ்சிரும், இல்லை உயிர் ஆபத்து ஏற்படலாம்.
இப்போ அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய நிறுவனங்களோட செயல்பாடு பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து அமேசான் வந்து ஃபயர் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ அன்றைக்கி சிஇஓட்ட கேட்டப்போ இதை போல் 100 பொருள் ஃபெயில் ஆகக்கூடிய 100 பொருளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஃபெயிலியரை நினச்சி பயப்படுறதில்ல. அமேசானோட வருமானம், பெரும்பாலான வருமானம் அவங்களுக்கு ப்ரைமில் இருந்தும் அவங்களோட சேல்ஸில் இருந்தும் கிடைக்குது. அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க பல புதிய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸை பற்றியும் சொல்கிறாரு. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஷோஸை கேன்சல் பண்ணுறாங்க, பிரபலமாக இருக்கக்கூடிய ஷோஸை. அதே நேரத்தில் நிறைய ஷோஸை புதுசாக எடுக்கவும் செய்கிறாங்க. இப்போ வருமானம் வர வர சிலதை நிறுத்துகிறாங்க, சிலதை தொடர்ந்து புதுசாக எடுக்கிறாங்க. அப்போ இது சைக்கிளிக்கல் தான். இது இப்படி தான் இருக்கணும். நம்ம அவுட் ஆஃப் பிஸ்னஸ் போகாமல் இருக்கணும்னா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்களை சொல்கிறார். கிறிஸ் ராக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டப் காமெடியனை பற்றி சொல்கிறாரு. அந்த ஸ்டாண்டப் காமெடியன் ஒரு பெரிய ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50 சின்ன ஷோ பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. சின்ன சின்ன கிளப்புகளில் போய் அவரோட ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அதுக்கு எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அதில் சூப்பர் ஹிட்டான ஜோக்ஸை வந்து ஒரு பெரிய ஷோவாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் இருக்காங்க. அலெக்சாண்டர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சின்ன சின்ன லெவலில் பண்ணுறாரு. அதில் பெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் வெளிநாடுகளில் கூட பண்ணுறாரு. அந்த மாதிரி அப்புறம் வந்து அகைன் இங்கேயும் வந்து வாரன் பஃபட்டையும் அவரோட ஃப்ரெண்டான சார்லி மங்கரையும் ரிப்பீட் பண்ணுறாரு. இப்போ பெர்க்ஷைர் ஹாத்தவேயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தா அதில் டாப் 10% தான் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க இது வரைக்கும் பிக் பண்ண ஸ்டாக்ஸில் 400-500 ஸ்டாக் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது நம்ம எப்பயுமே பார்க்குறது அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். எந்த ஒரு வெற்றிலையும் அந்த ஐஸ்பர்க்கோட நுனியம், ஐஸ் கட்டியோட நுனியை மட்டும் தான் பார்க்குறோம். அது கீழே எவ்வளோ இருக்குன்றது யாரும் கவனிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக செயல்படும் போது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வெற்றி உறுதி அப்படின்றத அந்த சாப்டரில் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் தொடர்ந்து கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.